என்ன பார்த்தா உனக்கு ஒரு ஆளாவே தெரியலையா? நீ என்னோட ஃப்ரெண்டு பூஜா. ஆனா நான் எனக்கு உன்னை ஃப்ரெண்டா பார்த்ததே இல்ல. ஐ லவ் யூ அனீஷ். சாரி சிஸ்டர், தெரியாம உங்க வழியில குறுக்க வந்துட்டேன். என் வழியில யாராவது குறுக்க வந்தா அவங்கள காலி பண்ணாம விட மாட்டேன். ஆனா அனீஷோட ஒய்ஃபா போயிட்டீங்களா, அதனால உங்களை சும்மா விடுறேன். இவர் உங்களுக்கும் தெரியுமா? தெரிஞ்சிருக்கும். இவர் பெரிய ஆக்டர் அப்படின்னு இவரே பில்டப் பண்ணி சொல்லிட்டு திரிவாரு. உங்களுக்கு அனீஷா வெறும் ஆக்டரா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஃப்ரெண்டா தெரியும். என்ன ஃப்ரெண்டா? நானும் அனீஷும் ஒரே காலேஜ்ல ஒண்ணா தான் படிச்சோம். ஓ அப்படியா? எனக்கும் உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அனீஷ், உங்க ஃப்ரெண்ட் பத்தி நீங்க என்கிட்ட ஒரு தடவை கூட சொன்னதே இல்ல. அது சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேயும் வரலல. உன்னோட கல்யாணத்துக்கு கூட என்ன இன்வைட் பண்ணல. அனீஷ், நான் அவ்வளவு வேண்டாதவள போயிட்டேனா? நியூஸ் பேப்பர்ல பார்த்து தான் விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க கல்யாணமே அவசர அவசரமா ஒரு சிச்சுவேஷன்ல தான் நடந்துச்சு. அதனால தான் உங்களை அவரு இன்வைட் பண்ணாம விட்டுருப்பாரு. மத்தபடி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்க மாட்டாரு. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப விட்டு கொடுக்காம பேசுறீங்க. உங்களுக்கு அவரை அவ்வளவு பிடிக்குமோ? அப்படிலாம் இல்ல, சும்மா சொன்னேன். என்ன அனீஷ், வந்ததுல இருந்து உன்னை விட ஒய்ஃப் தான் அதிகமா பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருக்க பூஜா? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியா காலேஜ் முடியறப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. இதுக்கடையில என் லைஃப்லயும் ஏகப்பட்ட டென்ஷன். அதனால உன்னை காண்டாக்ட் பண்ணவே மறந்துட்டேன். ஆனா நான் உன்னை ஒரு நாள் கூட மறந்ததே இல்ல. எப்பவும் உன்னை நினைச்சிட்டே இருப்பேன். சரி சரி, இப்போ இங்க என்ன விஷயமா வந்திருக்க? ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கேன். ஒரு 3 மந்த் இங்க தான் தங்கணும். ஓ அப்படியா? சரி பூஜா, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஐஷு வாங்க. ஏங்க இருங்க, உங்க ஃப்ரெண்ட ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கீங்க. அவங்க எங்க தங்க போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட அவனுக்கு இல்ல பாருங்களேன். அனீஷ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. அதனால ரெண்டுக்கு ஒரு வீடு மட்டும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறியா? பூஜா, அவரோட ஃப்ரெண்டுங்கறீங்க, ஒண்ணா காலேஜ்ல படிச்சிருக்கீங்க. எதுக்கு வெளியே தங்கிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்து தங்குங்க. இல்லங்க, பரவாயில்ல இருக்கட்டும். அது எப்படி சரியா வரும்? ஏங்க அதெல்லாம் சரியா வரும். நீங்க ஃப்ரெண்ட் தானே, வந்து தங்குங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க வேற சும்மா ஏத்தி விடுறாங்களே. அவ வந்தா நிச்சயமா ஏதாவது குழப்பம் வரும். ஏங்க இங்க பாருங்க, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டாதான் உங்க ஃப்ரெண்ட் உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஐஷு, நான் வரதுல அவளுக்கு விருப்பம் இல்ல போல. நான் வெளியே எங்கேயாவது தங்கிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு பொண்ணு, இந்த ஊர்ல யாரையும் தெரியாத வேற சொல்றீங்க. தெரியாத ஊர்ல வெளி இடத்துல எதுக்கு தங்கணும்? எங்க வீட்லயே தங்குங்க, அதுதான் சேஃப்டியும் கூட. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? ம் சரிதான். பாத்தீங்களா, அவரே சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, வாங்க. என்ன அனீஷ், நீ வாய் திறந்து கூப்பிட மாட்டியா? வெறும் 3 மந்த் தானே, பரவாயில்ல, எங்க வீட்லயே தங்கிக்கோ. தேங்க்யூ அனீஷ், நான் என்னோட லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க, நானும் வந்து ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் ஐஷு, எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? கார்ல எனக்கு பேக் சீட்ல உட்கார்ந்தா ஒத்துக்காது. நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்கிறேன். அதுக்கு என்ன, தாராளமா உட்காந்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட வேற சந்திச்சிருக்கீங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கும். நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஏங்க என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? போய் கார் எடுங்க. டேய் மச்சான், காலேஜ்ல சும்மா பேசிட்டே இருப்பேன், இப்ப ரொம்ப சைலண்டா இருக்கேன். ஐஷு, நான் அனிசு மச்சான் தான் கூப்பிடுவேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இதுல என்னங்க இருக்கு? ஃப்ரெண்ட்ஸை மச்சி மச்சான்னு கூப்பிடுறதெல்லாம் சகஜம் தானே. நீங்க கூப்பிட்டுக்கோங்க, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். தேங்க்யூ ஐஷு. நீங்க யூஎஸ்ல இருந்து தனியா வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத ஊர்ல தங்க போறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பயமா இல்ல? நம்ம பயந்துட்டா நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைய முடியாம போயிடும். நம்ம விரும்பின ஒரு விஷயத்த அடையிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன முயற்சி வேணாலும் எடுக்கலாம். அதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம். அதுக்கு நம்ம மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்திட்டு தைரியமா இருந்தா நம்ம நினைச்சதை அடைய முடியும். இந்த பூஜா ஒரு விஷயத்த விரும்பிட்டா அதை என்னைக்கும் அடையாம விட மாட்டா. சூப்பருங்க, நல்ல போல்டான ஆளாதான் இருக்கீங்க. ஹனீஷ், என்னடா ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்கிற? கஷ்டத்துல இருக்கும் போது நம்மளை விட்டுட்டு போயிட்டாலேன்னு என் மேல கோவமா என்ன? நீ காலேஜ் முடிஞ்ச ஆக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இலக்கியாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால உன் லைஃப்பை விட்டு நான் விலகி போயிட்டேன். அந்த பொண்ணு உன் லைஃப்பை விட்டு போனதை கேள்விப்பட்டதும் திரும்பவும் வரணும்னு நினைச்சேன். ஆனா சாரிடா, வர முடியாத சுச்சுவேஷன். அன்னைக்கு நான் வந்திருக்கணும். வந்திருந்தா மேபி இப்போ உன் ஒய்ஃப் இடத்துல நான் கூட இருந்திருக்கலாம். சாரி அனீஷ், நான் பண்ண மிஸ்டேக்கா நானே சரி பண்ணிடுறேன். முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறதுனால எதுவும் மாற போறதில்ல. இல்லடா, ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா நான் உன் கூட இருந்திருக்கணும். அதைத்தான் அப்படி சொல்ல வந்தேன். ஐஷு, நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ மனசுல பட்டதை யதார்த்தமா பேசிட்டேன்.
அனீஷ் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான். இட்ஸ் ஓகே. வெளியில போற ஓனான வீட்டுக்குள்ள விட்ட கதையாயிருச்சு. இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான புருஷனை பக்கத்துல வச்சுட்டு காலங்காத்தாலே சமையல் கட்டுக்குள்ள நின்று சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து நிக்கிறது கூட தெரியாம என்னத்த யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா? தெரிய வச்சிருவோம். இப்படி வந்து பயமுறுத்துறீங்க? நான் பயந்து போயிட்டேன். என்ன நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம என்னத்த அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா? யோசனைலாம் எதுவும் இல்ல. சும்மா நின்று சமைச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஹேய், நடிக்காதடி. நான் வரும்போது என்னத்த யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்ததும் அப்படியே மென்னு முழுங்குறேன். என்னன்னு சொல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறேன்ல. சரி, உங்களை யார் கிச்சனுக்குள்ள வர சொன்னா? வெளியே போங்க. என்னடி கல்யாணம் முடிஞ்சு வந்ததும் ரூல்ஸ் போடுறியா? நீங்க ஒரு ஹிட்லர், உங்களுக்கு ரூல்ஸ் போட முடியுமா? விடுங்கங்க, அத்தை வந்துட போறாங்க. அதுக்காக தான் சொன்னேன். அம்மா மொட்டை மாடியில வத்தல் காய வச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் வந்தேன். சரி, வத்தல் காய வச்சுட்டு வந்துருவாங்க. பார்த்தா ரொம்ப கேவலமா போயிடும். தயவு செஞ்சு விடுங்க. ஏடி விடுங்க விடுங்கங்கிறா. இவ்வளவு அழகான பொண்டாட்டியை வச்சுட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? மிஸ்டர், நான் ஒன்றும் உங்களை இன்னும் மன்னிக்கல. அடி பாவி. இங்க பாரு, என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. அதெல்லாம் இல்ல, நிஜமாவே நான் உங்களை இன்னும் மன்னிக்கல. விடுங்க. நீ மன்னிச்சாலும் சரி மன்னிக்காட்டியும் சரி, அப்படிலாம் விட முடியாது. ஏடி இவ்வளவு ஹேண்ட்ஸமான புருஷன் பக்கத்துல வச்சுட்டு உனக்கு எதுவும் ஃபீல் ஆகல? புருஷன் ஓகே, தாலி கட்டிருக்கீங்க. அது என்ன ஹேண்ட்ஸமான புருஷன்? அவ்வளோலாம் சீன் இல்ல. நான் காலேஜ் படிக்கும் போது பொண்ணுங்கெல்லாம் என் கண்ணுக்குழி சிரிப்புலயே அப்படியே கவுந்துருவாங்க. இந்த சிரிப்பை பார்த்தே எத்தனை பேர் விழுந்திருக்காங்க தெரியுமா? நீ என்னடான்னா இப்படி சொல்ற? அப்படி விழுந்திருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் பிடிச்சி தூக்கி விடுங்க. ஆணி முஞ்சி முகரையும் பாரு. விடியா, சமைக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. உனக்கு வேற வேலை இல்ல? போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, போங்க. பொண்டாட்டி, இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்றது மட்டும்தான் இந்த சதீஸோட வேலை. கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டர்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணவா? விடுங்க. சதீஷ், சொன்னா கேளுங்க. அத்தை இது வந்துட போறாங்க. முடியாது. சதீஷ், விடுங்க. ஏண்டி, நீ விடு விடுன்னு சொல்ல சொல்லதான் எனக்கு இன்னும் ஆசை அதிகமாகுது. ஆகும் ஆகும், ஆளை பாருங்க ஆள. அத்தை வந்தா ஏதாவது நினைச்சுக்க போறாங்கங்க. விடுங்க. முடியாது. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? சமையல முடிச்சிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. தட்டுல வைக்கிற ஆபத்து கூட ஆற போடலாம். ஆனா இந்த ஆசையை மட்டும் ஆற போடவே முடியாது. அடடா, நல்ல பழமொழி. ஆட்டோ பின்னாடி எழுதிடலாம். என்ன கிண்டலா? ஒழுங்கா வர போறியா இல்லையா? முடியாது, போடா. முடியாது. ஐயோ, ஏங்க? ஆ, லூசு லூசு. இது கண்ணன் நினைச்சியா இல்ல ஆப்பிள் நினைச்சியா? இப்படி கிடைக்கிறா? நீ இப்போ வர போறியா இல்லையா? அடே மகனே, இதெல்லாம் பெட்ரூம்ல வச்சுக்க கூடாது. அது அது வந்துமா சும்மா தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் எதுவும் நினைச்சுக்கலடா. சமையல் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கூப்பிடுங்க. என்னங்க போச்சு. நான் தான் சொன்னேன்ல, அத்தை இப்ப நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆமாதான், சமையலை முடிச்சுட்டு கூப்பிடுன்னு சொன்னாங்கல்ல. முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அத்தை என்ன நினைச்சிட்டு போயிருப்பாங்க. இனி ஒரு வாரத்துக்கு என் பக்கத்துலயே வந்துடாதீங்க, போங்க. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரி. நான் சீரியஸா தான் சொல்றேன். இனி ஒரு வாரத்துக்கு நீங்க என் பக்கத்துலயே வரக்கூடாது, விடுங்க. ஏய் பொண்டாட்டி, உன் புருஷன் பாவம் இல்ல? இல்ல, ஏய் சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றேன். நான் சீரியஸா தான் சொல்றேன். இன்னும் இப்படி நிக்க நிக்க ஒரு வாரம் ஒரு மாசமா மாறும். என்ன ஓகேவா? என்ன ஒரு மாசமா? ஏய் பாத்து செல்லும். இப்ப அப்பா கிட்ட போடுங்க, நான் கேஷ் பிடிக்கிறேன். ஹேய், அந்த பக்கம் போடும்போது ஸ்லோவா போடுறீ, கேட்டுக்கு வெளிய போயிரும். சரிமா, அப்பா கேட்ச். உன்னை ஸ்லோவா போடுன்னு சொன்னல, அங்க பாரு, பால் அந்த பொண்ணு மேல பட்டுச்சு. நான் ஸ்லோவா தான் போட்டேன். ஏங்க, யார் இது? புதுசா இருக்கு. இந்த பொண்ணு பேர் பூஜா. அனீஷ் கூட படிச்ச பொண்ணு நினைக்கிறேன். கையில லக்கேஜோட அந்த பொண்ணு வந்திருக்கா. ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? என்னன்னு தெரியலடி, இரு பார்க்கலாம். அச்சச்சோ, சாரி பூஜா. அவ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம எடுத்துட்டா. இட்ஸ் ஓகே ஐஷு, அதான் நான் கரெக்டா கேட்ச் பிடிச்சிட்டேன்ல, விடுங்க. சரி, உள்ள வாங்க. டேய் அனீஷ், நான் தங்குறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அவருக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? நீங்க அவரோட ஃப்ரெண்டு தானே, அப்புறம் எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? உள்ள வாங்க. ஏங்க, இவங்களுக்கு ரூம் நான் காட்டிட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. ஐஷு நில்லுங்க, உங்களுக்கு ஃபீவரா இருக்குல்ல, நீங்க டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுங்க,
நான் பாத்துக்கிறேன். அதனால என்னங்க இருக்கு, நான் உள்ள தானே போக போறேன். அப்படியே உங்களுக்கு ரூம் காட்டிட்டு நானும் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ம். சித்தி, யார் இவங்க? உங்க ஃப்ரெண்டா? என்னோட பால் அவங்க கிட்ட இருக்கு, கொடுக்க சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்ட் இல்லடா, உங்க சித்தப்பாவோட ஃப்ரெண்ட். ஓ, அப்படியா? ஆன்ட்டி, என் பால் கொடுங்க. என்னது ஆன்ட்டியா? என் நேம் சொல்லியே நீ கூப்பிடலாம். என்னோட நேம் பூஜா. சரி பூஜா, என் பால் கொடு. இந்த வீட்ல இருக்கிறவங்க மனசுல இடம் பிடிச்சாதான் அனிஷ் மனசுல இடம் பிடிக்க முடியும். முதல்ல இந்த குட்டியை கவுக்கலாம். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, நான் பால் தரேன். என்னோட பேரு லக்ஷ்மி. எல்லாரும் என்ன லட்சம் தான் கூப்பிடுவாங்க. ஓ, அப்படியா? நானும் உன்னை லட்சணை கூப்பிடுறேன். ஆன்ட்டி, பால் கொடுங்க. எங்க பக்கத்துல வாங்க, பால் தரேன். செல்ல குட்டி, பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்தாங்க பால், போய் விளையாடுங்க. தேங்க் யூ பூஜா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் இங்க தான் இருக்க போறியா? எவ்வளவு நாள் இங்க இருக்க போற? நான் ஒரு வேலையா வந்திருக்கேன். அந்த வேலை முடியற வரைக்கும் இங்க தான் இருப்பேன். என் கூட எப்பவும் சித்தி தான் விளையாடுவாங்க. இனிமே நீ என் கூட விளையாடுவியா? ஓ, விளையாடலாமே. உனக்கு கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஆனா அதை விட எனக்கு வெளிய போறதுனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பூஜாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வேலையை முடிச்சதும் லட்சுமி வெளிய கூட்டிட்டு போறேன். ஓகே பூஜா. பூஜா, அவ அப்படிதான் பேசினா பேசிட்டே இருப்பா. நீங்க வாங்க. பரவாயில்லைங்க, குழந்தை தானே, இதுல என்ன இருக்கு? என்னதான் அந்த பொண்ணு அனிஷோட ஃப்ரெண்டா இருந்தாலும் அனிஷ் முகத்துல ஏதோ ஒரு சின்ன கலக்கம் இருக்கு. எனக்கு என்னமோ இது சரியா படல. எனக்கும் சேம் ஃபீலிங். இத்தனை வருஷமா அனீஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். அந்த நேரத்துல அந்த பொண்ணு எங்க போயிருந்தா? ஒருவேளை க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருந்தா கஷ்டத்துலயும் கூட இருந்திருக்கணும்ல. நாய், இவளை எதுக்குடா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? இருக்கிற பிரச்சனையில இதை வேற தலையில போட்டுப்பேன்னு நினைக்கிறியா? எல்லாம் உன் தங்கச்சியோட வேலை. ரோட்ல பார்த்ததும் பூஜா என்னோட ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் ஆக்கிட்டான். எனக்கு அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐஷு வேற, யாரு உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. நீ ஏதாவது சொல்லி தடுத்துக்க வேண்டியதானே? மச்சான், இவளை வீட்டுக்குள்ள விட்டா நிச்சயமா ஏதாவது கலவரம் வெடிக்கும். 3 வருஷமா ஃப்ரெண்டுன்னு பழகிட்டு திடீர்னு உன்னை லவ் பண்றேன்னு சொன்னான். அதுல இருந்து நீ விலகுனதுக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்துருப்பா. இத்தனை வருஷமா எங்க போனானே தெரியல. விட்டு துளைஞ்சா போதும்னு இருந்தா திடீர்னு வந்து நிக்கிறான். டேய், அதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அவளால எந்த தொந்தரவும் வராது. அப்படி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், விடு. பூஜா, இந்த ரூம்ல நீங்க தங்கிக்கோங்க. ஏதாவது வேணும்னா கேளுங்க, கூச்சப்படாதீங்க. சரிங்க ஐஷு, ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவிய வாழ்நாள நான் மறக்க மாட்டேன். உங்க ஃப்ரெண்டு வீட்ல நீங்க தங்குறீங்க, இத போய் உதவின்னு சொல்லலாமா? அப்படி இல்ல, அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நீங்க அவன் லைஃப்ல இருக்கும்போது இந்த வீட்டுக்கு கூப்பிடலாமா வேண்டாமான்னு அவனே ஒரு செகண்ட் யோசிச்சான். ஆனா நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதான் ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க சப்பாத்தி சாப்பிடுவீங்களா? எதுவா இருந்தாலும் ஓகே. சரி, ஓகே. ஆண்டி கிட்ட சொல்லிடுறேன். நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வாங்க, சாப்பிடலாம். நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருந்துகிட்டு என்ன விருந்தாளி மாதிரி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கா. நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது. என் அனிஷ காதலிச்ச ஒரே காரணத்துக்காக அந்த இலக்கியாவை காணாம பண்ணிட்டேன். நீ என்னோட அனிஷ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. உன்னை சீக்கிரமாவே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நிரந்தரமா அவன் வாழ்க்கையில நான் இனி இருக்க போறேன். என்ன பாலா, வந்ததும் கண்டுக்காம நின்னுட்டு இருந்தேன். இப்ப என்ன தேடி ரூம் வரைக்கும் வந்திருக்க. எல்லாம் காரணமாதான். ஆமா, என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க? என்னடா இப்படி கேக்குற? ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு 3 மாசம் இங்க தங்க வேண்டியது இருக்கு, அதனால வந்திருக்கேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இழுச்சவன் யாராவது இருந்தா அவன் காதுல போய் பூசுத்து, என்கிட்ட வேண்டாம். அட என்ன பாலா, உன்கிட்ட நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நம்ம 3 வருஷம் ஒரே காலேஜ்ல ஒண்ணா படிச்சிருக்கோம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். காரணம் இல்லாம நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்ட. நீ என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தாலும் பரவாயில்ல. அனீஷ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. இத்தனை வருஷம் அவன் கஷ்டப்பட்டு இப்பதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கு. தேவையில்லாம அவன் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காத. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நீ மாறவே இல்ல பாலா. அவனுக்கு ஒண்ணு பிரச்சனைனா முந்திரி கொட்டையாட்ட முன்னாடி வந்து நின்றுவேன். பட் கவலைப்படாத, இந்த தடவை எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே எல்லாரையும் ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பேன். என்ன புரியல? நான் இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்புற வழியை மட்டும் பாரு. தேவையில்லாம அவன் வாழ்க்கையில குறுக்கிடணும்னு நினைச்சிடாத. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்டா, நம்பு. சீர்ற பாம்பை நம்பு, சிரிக்கிற பொண்ணு நம்பாதுன்னு சொல்லுவாங்க. உன் சிரிப்பை நான் இன்னைக்கும் நம்பவே மாட்டேன். நீ நம்புனா எனக்கு என்ன, நம்பாட்டி எனக்கு என்ன? சரி, வெளியே கிளம்புறியா? நான் ரெஃப்ரெஷ் ஆகணும். ஏதோ ஒரு பிளானோட தாண்டி வந்திருக்க. நிச்சயமா அது என்னன்னு
கொண்டு பிடிக்கிறேன். இந்த பொண்ணு போட்டோவை இன்னும் ரூம்ல தான் வச்சுக்கிட்டு இருக்கானா? அப்படின்னா அனீஷ் இன்னும் ஐஷு கூட சேர்ந்து வாழலன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்காக ஏதோ ஒண்ணா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐஷு, 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 என் டவல் வெளியே இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? ஓ, இது அனீஷோட டவல் தானா? நீ எப்பவும் என் மேல மட்டும்தான் வீசணும் அனீஷ். ஐஷு, டவல் எடுத்துட்டு வாங்க. இந்த ஆளுக்கு ஒரு பொழப்பில்ல. துண்டு காண துணியை காணன்னு கத்த வேண்டியது. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. குளிக்க போகணும்னு அடி வெறுக்கல, போகும்போது துண்டு எடுத்துட்டு போகணும்னு தெரியாதா லூசு. ஐஷு, எப்ப சாமி ஈரியா வரேன். ஐஷு வேற வராங்க. உள்ள நிக்கிறத பார்த்தா ஏதாவது நினைச்சுப்பாங்க. இப்ப என்ன பண்றது? டவல் எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. யோ வரையா, போகும்போது டவல் எடுத்துட்டு போகணும்னு தெரியாதா? அறிவில்ல. மறந்துட்டேன் ஐஷு, வாங்க. இவ டவலை தூக்கிட்டு உள்ள போயிருவாளோ? சச்சா, இருக்காது. அனிஷ் தான் வந்து வாங்குவான். எங்க வாங்க போங்கன்னா இவ்ளோ மரியாதையா பேசுறான். இவங்களுக்குள்ள எந்த நெருக்கமும் இருக்காது. ஐஷு, அட சாமி இரியா வரேன். இவன் ஒருத்தன் ஐஸ் விக்கிற மாதிரி ஐஸ்னு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கான். ஏங்க புடிங்க டவல. நான் டவலை வாங்குறதுலாம் இருக்கட்டும், எதுக்கு இப்படி கண்ணு மூடி இருக்கீங்க? குளிக்க வந்திருக்கீங்க, டவல் வேற இல்ல. பழனி முருகன் மாதிரி ஆண்டி குளத்துல நின்னீங்கன்னா அதான். புடிங்க புடிங்க. எனக்கும் பிடிக்கணும் போலதான் இருக்கு, பிடிச்சு கோச்சுக்க மாட்டியே. யோ, நான் பிடிக்க சொன்னது துண்டை. சரி, துண்டை வாங்கிக்கிறேன், கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. அதெல்லாம் முடியாது. அன்னைக்கு அப்படிதான் குளிச்சா ரிலாக்ஸ் ஆயிடும் சொல்லி குளிக்க வச்சு காய்ச்சல் வர வச்சேன். இன்னைக்கும் திரும்பவும் காய்ச்சல் வந்துரும். சரிங்க, இன்னைக்கு நீங்க குளிக்கலாம் வேண்டாம், முதல்ல கண்ணை திறந்து பாருங்க. முடியாது. ஒருவேளை நீங்க வேற மாதிரி நின்னீங்கன்னா? வேற மாதிரினா இப்படி தலைக்கீழவா? அதெல்லாம் இல்ல. இப்ப எதுக்கு பேசிக்கிட்டா? துண்டு பிடிங்க. அடிங்க, கண்ணை திறந்து பார்க்காம சீனா போடுறேன், எதுவும் பார்க்காத பாக்குற மாதிரிதான். ஹலோ, இப்ப எதுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? தள்ளி போங்க. இப்ப கண்ணை திறக்க போறீங்களா இல்லையா? கண்ணெல்லாம் திறக்க முடியாது. துண்டு கையில வாங்கிக்கோ, நான் போறேன். என்னடி ஓவரா பண்ற? டவல் கொடுக்க போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் வெளியே வரல. ஏங்க என்ன பண்றீங்க? விடுங்க. டவல் கொடுக்க வந்தது தப்பா போச்சு. யோ விடியா. முடியாது, நீ கண்ணை திறந்து பாரு, விடுறேன். கண்ணெல்லாம் திறக்க முடியாது. ஒருவேளை பார்க்க கூடாது பார்த்துட்டேனா? ஏங்க, ரொம்ப பண்ணாதீங்கன்னா, ஏதோ நமக்குள்ள நடக்கிற மாதிரி பேசுறீங்க. அதுக்காக வெக்கமா இருக்காதா? விடு. சரி, நான் உங்களை கட்டி பிடிச்சிருக்கேன்ல, இப்ப சொல்லுங்க, நான் ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி இருக்கா இல்ல? எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரிய வச்சிருவோம். கண்ணை தருங்க. இது சரிப்பட்டு வராது. அனீஷ் விடுங்க. நீ ஃபர்ஸ்ட் கண்ணை திறந்து என்ன பாரு. கண்ணை திறந்தா விட்டுருவீங்களா? ம், விட்டுறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ் டி, கண்ணை தர. கண்ணை திறந்துட்டேன். விடுங்க. நீங்க என் கண்ணை பாரு. முடியாது. என் கண்ணை பாருன்னு சொன்ன. அதுக்குள்ள நேத்து உன்ன நினைச்ச வெக்க நேரம் போக மஞ்ச குளிச்ச கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா. ஆமா, நான் போறேன். சரி, போ. போறேன். போங்க. நிஜமாவே போயிருவேன். சரிடி, போ, நான் குளிச்சிட்டு வரேன். மக்கு மக்கு. இல்ல முதுகு தேக்கவா, அது கூடாது, இது தாங்காது, சின்ன காம்பு தானே பூவ தாங்குது. ஒத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. மாமா பேர சொல்லி சொல்லி ஆனானது ரொம்ப நாளானது. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது. இவ்வளவு நேரம் காய்ச்சி மூச்சுன்னு கத்துற மாதிரி சத்தமாவது வந்துச்சு. இப்ப சத்தத்தையும் காணோம். ஏதாவது பண்ணணுமே. இப்பதான் உள்ள வந்த மாதிரி கூப்பிடலாம். ஐஷு, ஏங்க
யாரும் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிக்கலைன்னா எப்படி? வர மாட்டேங்கிறாங்க. ஐஷு! ஏங்க, உங்க ஃப்ரெண்ட் பூஜாங்க. இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாங்கிறல்ல. ஏதாவது நினைச்சுக்க போறாங்கங்க. விடுங்க. நீங்க குளிச்சிட்டு வாங்க. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? குளிச்சிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, எனக்கு இங்க தனியா இருக்க போர் அடிச்சதா. அதான் பேச்சு துணைக்கு உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அனிஷ் எங்க? அவர் உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. ஓ, அதான் நீங்களும் உள்ள இருந்தீங்களோ? சாரி, ராங் டைம்ல உள்ள வந்துட்டேன். அச்சோ, பரவாயில்ல, இதுல என்ன இருக்க? சரி வாங்க. ஐஷு, உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? என்னதான் அனீஷ் முன்னாடி இலக்கியாவை காதலிச்சிருந்தாலும் அவளோட போட்டோவை இப்படி பெட்ரூம்ல மாட்டி வச்சிருக்கிறது நல்லாவா இருக்கு? நீங்க சொன்னா அவன் கேட்க மாட்டானா? அது ஒரு போட்டோ தானே, அது பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். இதுல என்ன இருக்கு? எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவர் எடுப்பாரு. நான் தான் அப்படி எதுவும் இது வரைக்கும் சொன்னது கிடையாதே. அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நீங்க சொன்னா அவன் எடுக்க மாட்டான் தான் தோணுது. அந்த பொண்ணை அவ்வளோ சின்சியரா லவ் பண்ணிட்டு சடனா உங்களை ஏத்துக்க முடியுமா? சான்ஸே இல்ல. அவன் மனசு முழுக்க இன்னும் அந்த பொண்ணு தான் இருப்பா. நீங்க வேணா அந்த போட்டோவை இங்க இருந்து எடுத்து பாருங்க, அப்ப தெரியும். அனீஷ் உங்களை உண்மையாவே பிடிச்சுதான் வாழ்றானா இல்ல அவங்க அம்மாக்காக நடிக்கிறானான்னு அதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். பூஜா, எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். இந்த போட்டோ எடுத்தா அவருக்கு கோவம் வராது, ஆனா வருத்தம் இருக்கும். இலக்கிய அவரோட வாழ்க்கையில இல்லாம போயிருக்கலாம். ஆனா இன்னும் அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கிற கேள்விக்கு விடையே தெரியல. நம்ம லவ் பண்ண பொண்ணு ஏன் விட்டுட்டு போனாங்கிற காரணம் தெரியாத குழப்பம் அவருக்குள்ள இன்னமும் இருக்கு. இலக்கியாவுக்கு இவரால ஏதாவது ஆகியிருக்குமோங்கிற ஒரு பயமும் குற்ற உணர்ச்சியும் கூட அவருக்குள்ள நிறையவே இருக்கு. அதனால அவங்க திரும்பி வர வரைக்கும், எல்லாம் அவங்கள பத்தின செய்தி வர வரைக்கும் இந்த போட்டோ இங்க இருந்து நானும் எடுக்க மாட்டேன், அவரையும் எடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீங்க அவரோட ஃப்ரெண்டா இருக்கலாம். எங்களுக்குள்ள காதல் இருக்கா இல்லையா, எங்க ரிலேஷன்ஷிப் எப்படின்னு அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. நீங்க வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐஷு, நான் சும்மா கேஷுவலா தான் உங்ககிட்ட சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் கேஷுவலா தான் சொன்னேன்.